இந்த குட்டி பையன் ஹோம்வொர்க் முடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய டீச்சர் மூதேவி ஒரு ஹோம்வொர்க் கூட ஒழுங்கா முடிக்க தெரியாதான்னு அந்த பையனை எல்லா பசங்க முன்னாடியும் அடிச்சு திட்டிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அந்த பையனுடைய அம்மா அவங்க கூட சேர்ந்து புளிய உடைக்க சொல்லிறாங்க. அந்த பையனும் எல்லா புளியையும் உடைக்கிறான். அவன் கையெல்லாம் காயமாயிருது. நைட் அந்த பையனும் அவங்க அம்மாவும் சாப்பிட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த பையன் தூங்கிட்டு இருந்தவன் திடீர்னு முழிச்சு லைட்டை போட்டுட்டு அவன் ஸ்கூல் பேக்கை எடுத்து ஹோம்வொர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் பார்த்து கரண்ட்டும் கட் ஆயிருது. இந்த பையனும் மேட்ச் பாக்ஸை எடுத்து அவங்க வீட்டுல உள்ள மெழுகுவத்திய ஏத்தலாம்னு பாக்குறான். ஆனா அந்த மேட்ச் பாக்ஸ் நமத்து போயிருக்கு. சோ அதனால பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கிட்ட மேட்ச் பாக்ஸை வாங்கி திருப்பியும் அந்த மெழுகுவத்திய ஏத்த பாக்குறான். ஆனா அவனால அந்த மெழுகுவத்திய ஏத்த முடியல. சோ நாளைக்கு ஹோம்வொர்க் முடிக்காம ஸ்கூலுக்கு போனா டீச்சர் திட்டுவாங்களேன்னு முழிச்சிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல இடிமின்னலோட மழை பெய்ய ஆரம்பிக்குது. அத பார்த்ததும் இந்த பையனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகி மின்னல்ல வர கொஞ்சம் வெளிச்சத்தை வச்சு ஹோம்வொர்க் முடிச்சிடலாம்னு அவன் புக் எடுத்து ஹோம்வொர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். இடிமின்னல் சத்தத்தை கேட்டு அந்த குட்டி பையன் பயந்தாலும் ஹோம்வொர்க் முடிக்கலனா நாளைக்கு டீச்சர் எல்லா பசங்க முன்னாடியும் திட்டுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த குட்டி பையன் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே கடவுள் கிட்ட பிரேயர் பண்ணி கடவுளை எப்படியாச்சும் கொஞ்ச நேரம் மட்டும் இடிமின்னலோட மழை பெய்ய வைங்க, இடிமின்னல் வெளிச்சத்துல நான் ஹோம்வொர்க் முடிச்சிருவேன்னு சொல்லி கடவுள் கிட்ட பிரேயர் பண்ணிட்டே அந்த ஹோம்வொர்க் முடிக்கிறான்.